அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 193 என்ற இந்த பதிவில் அஹ்ரஜ என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். அஹ்ரஜ அஹ்ரஜ என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 113 முறை வரப்பெற்றுள்ளது. அஹ்ரஜ அவன் வெளியாக்கினான். ஹரஜ என்றான் வெளியேறினான், கேம் அவுட், வெளிவந்தான், வெளியே வந்தான். தஹல நுழைந்தான், ஹரஜ வெளியே வந்தான். அஹ்ரஜ வெளியாக்கினான், அவன் வெளியாக்கினான். அஹ்ரஜ வெளியாக்கினான், அஹ்ரஜ வெளியாக்கினான், அவன் வெளியாக்கினான். ஹி brought அவுட். 6வது அத்தியாயம் 95வது வசனம். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி வ முஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி தாலிகுமுல்லாஹ் ஃபஅன்னா துஃபகூன். யுஹ்ரிஜு வெளியாக்குகிறான், ஹரஜ யஹ்ரிஜு, யுஹ்ரிஜு வெளியாக்குகிறான். ஹய்ய உயிருள்ளது, ஹயாத்துள்ளது. மினல் மையித்தி மின் இருந்து, மையித்தி மையத் மையத்திலிருந்து, அதாவது இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறான். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி இறந்ததிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறான். மேலும் முஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி முஹ்ரிஜ் வெளியாக்குபவன், முஹ்ரிஜ் வெளியாக்குபவன், அவனை வெளியாக்குபவன், அதாவது இறைவன் அல்லாஹ் வெளியாக்குபவன். மையித்தி மையத்தை இறந்ததை வெளியாக்குபவன். மினல் ஹய்யி உயிருள்ளதுவற்றில் இருந்து. முஹ்ரிஜுல் மையித மையித்தி மினல் ஹய்யி இன்னும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்ததை வெளியாக்குபவன். முதலில் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி இறந்ததில் இருந்து உயிருள்ளதை வெளியாக்குகிறான். மேலும் முஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குபவன். தாலிகுமுல்லாஹ் அவன்தான் அல்லாஹ். ஃபஅன்னா துஃபகூன் எப்படி நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள். ஃபஅன்னா துஃபகூன் நீங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் அல்லது எப்படி திசை திருப்பப்படுகிறீர்கள். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி வ முஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி அவனே இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துகிறான், உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனை வெளிப்படுத்துபவன். தாலிகுமுல்லாஹ் அவனே உங்கள் அல்லாஹ். ஃபஅன்னா துஃபகூன் எப்படி நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள். அடுத்து 14வது அத்தியாயம் 32வது வசனம். அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல் வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும். அல்லாஹுல்லதி அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஹலக அவன் படைத்தான், சமாவாத் வானங்களை, சமாவாத் வானங்களை, வல் அர்ல் மேலும் பூமியை. அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல் அல்லாஹ் அவன் எத்தகவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். மேலும் அன்ஸல மினஸ் ஸமா அன்ஸல இறக்குகிறான், அன்ஸல சென்ற பதிவில் படித்தோம். அன்ஸல இறக்குகிறான். ஸமா மினஸ் ஸமா வானத்திலிருந்து, மா அன் தண்ணீரை, அதாவது மலையை. மா என்றால் தண்ணீர், மலை என்ற அர்த்தத்தில் வந்துள்ளது. வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மா அன் என்னும் வானத்திலிருந்து மலையை இறக்குகிறான். ஃபஅஹ்ரஜ பிஹி இன்னும் வெளிப்படுத்தினான், அதை கொண்டு, பிஹி அதை கொண்டு, அந்த மலையை கொண்டு வெளிப்படுத்தினான். எதை வெளிப்படுத்தினால், மினஸ் ஸமராத் கனிகளில், ரிஸ்கன் லக்கும் உங்களுக்கு உணவாக, ரிஸ்க் உணவு, ரிஸ்கன் லக்கும் உங்களுக்கு உணவு, ஸமராத் கனிகள், மினஸ் ஸமராத் ரிஸ்கன் லக்கும் கனிகளில் உங்களுக்கு உணவாக. அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்ல வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மா அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து மலையையும் பொழியச் செய்து, ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத் ரிஸ்கன் லக்கும் அதை கொண்டு உங்களுக்கு உணவாக பற்பல கனி வர்க்கங்களையும் வெளிப்படுத்துகிறான். அடுத்து 15வது அத்தியாயம் 34வது வசனம். ஹால ஃபஹ்ருஜ்
மின்ஹா ஃப இன்னக ரஜீம். கால அவன் கூறினான், ஃபஹ்ருஜ் வெளியேறு. அஹ்ரஜ யுஹ்ரிஜு ஃப ப்ளஸ் உஹ்ருஜ் வெளியேறு. மின்ஹா இதிலிருந்து, மின் இருந்து, மின்ஹா இதிலிருந்து, அதாவது சொர்க்கத்திலிருந்து. இறைவன் ஷைத்தானை வெளியேற்றுவதை பற்றி இங்கே குறிப்பிடுகிறான். சொர்க்கம் பெண்பால் என்பதால் ஹா என வந்துள்ளது. ஆண்பால் என்றால் ஹூ என்று வந்திருக்கும். சொர்க்கம் பெண்பால் என்பதால் ஹா என வந்துள்ளது. மின் ஹா அதில் இருந்து, அதாவது இந்த சொர்க்கத்திலிருந்து. ஃப இன்னக நிச்சயமாக நீ, ரஜீம் விரட்டப்பட்டவன், ரஜீம் விரட்டப்பட்டவன். ஹால அவன் கூறினான், அதாவது அல்லாஹ் கூறினான். ஃபஹ்ருஜ் மின்ஹா இதிலிருந்து நீ வெளியேறு. ஃப இன்னக நிச்சயமாக நீ, ரஜீம் விரட்டப்பட்டவன். ஹால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃப இன்னக ரஜீம் அவ்வாறாய் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக இருக்கின்றாய் என்று இறைவன் கூறினான். அடுத்து 30வது அத்தியாயம் 19வது வசனம். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி வ யுஹ்யில் அர்ல பஅத மௌத்திஹா. யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி இறந்ததிலிருந்து உயிருள்ளவற்றை அவன் வெளியாக்குகின்றான். ஓ யுஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி இன்னும் இறந்ததிலிருந்து உயிருள்ளதை அவன் வெளியாக்குகிறான். ஓ யுஹ்யி இன்னும் உயிர்ப்பிக்கின்றான், ஹயாத்தாக்குகின்றான். ஓ யுஹ்யில் அர்ல, அர்ல பூமியை, பூமியை இறந்த பூமியை உயிர்ப்பிக்கின்றான். ஓ யுஹ்யில் அர்ல பூமியை உயிர்ப்பிக்கின்றான். பஅத பிறகு, பின்னர், மௌத்திஹா அது இறந்த பின்னர், பஅத மௌத்திஹா இது இறந்த பின்னர், அதாவது இந்த பூமி இறந்த பின்னர் அதில் மலையை பொடிக்கச் செய்து அதற்கு உயிரூட்டுகிறான். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுஹ்ரிஜுல் மையித மினல் ஹய்யி அவனை உயிரற்றலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான், உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றலை வெளிப்படுத்துகிறான். ஓ யுஹ்யில் அர்ல பஅத மௌத்திஹா இந்த பூமியை அது இறந்த பின் உயிர்ப்பிக்கின்றான். 47வது அத்தியாயம் 29வது வசனம். அம் ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரலுன் அன்லை யுஹ்ரிஜல்லாஹு அல்கானஹும். அம் ஹசிபல்லதீன அம் அல்லது ஹசிப எண்ணிக்கொண்டார்களா, அம் ஹசிப அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அல்லதீன எவர்கள், ஃபீ குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களில், ஹல்ப் உள்ளம், குலூப் உள்ளங்கள், இதயங்கள் அல்லது உள்ளங்கள், ஃபீ குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்கள், மரலுன் நோய், மரல் நோய், அன்னை யுஹ்ரிஜல்லா அல்லாஹ் வெளிப்படுத்தி விட மாட்டான் என்று, அன் என்று லன் இல்லை நெகட்டிவ், யுஹ்ரிஜ யுஹ்ரிஜ வெளிப்படுத்துவான், லை யுஹ்ரிஜ வெளிப்படுத்த மாட்டான் அல்லாஹ், அல்லாஹ் அல்கானஹும் அவர்களின் குரோதங்களை, அல்கானஹும் அவர்களின் குரோதங்களை, அல்கானஹும் அவர்களின் குரோதங்களை, அல்கானஹும் அவர்களுடைய குரோதங்களை. அம் ஹசிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் அல்லது அவர்களுடைய எவர்களுடைய உள்ளங்களில் வஞ்சக நோய் இருக்கிறதோ அவர்கள், அல்லை யுஹ்ரிஜ் அல்லாஹு அல்கானஹும் தன்னுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் வெளிப்படுத்திவிட மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா.